வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ரைடு எங்கே போகிறோம்னா, தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்க மேகமலைன்ற ஹில் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் சின்ன லாங் ரைட் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் அந்த லாக்டவுன் அதனால் எங்கேயுமே போக முடியல. இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் நம்ம கிளம்பியிருக்கோம். வாங்க போகலாம். நிறைய பேருக்கு மேகமலை பற்றி அவேர்னஸ் இல்லை. பட் இதுவும் நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். ஆனால் இங்கே ஏரியா பெருசாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ஏரியா தான். ஆனால் லுக்கு வியூ எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ போய் டேங்க்கு ஃபில் பண்ணணும் பெட்ரோல் பங்க்கில். ஃபுல் டேங்க் ஃபுல்லா ஃபைனலி டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஏர் செக்கிங். நைட் தானா? ஃப்ரண்ட்டில் 30, பேக்கில் 35. அண்டு பெட்ரோல் போட்டாச்சு. அப்புறம் ஏர் செக்கும் பண்ணியாச்சு. இங்கேருந்து மேகமலைக்கு 340 கிலோமீட்டர் வருது நாகர்கோவிலேருந்து கரெக்டாக. அண்ட் அங்கே லோக்கல்லாம் சுற்றுறதுக்கு எப்படியும் 1 வேக்கு மட்டுமே 360 கிட்ட வந்துடும். ஸோ நம்மளாம் டேங்க் ஃபில் பண்ணிட்டு தான் போகிறோம். ஸோ பிரச்சனை இல்லை. ரிட்டர்ன் வரும்போது போட்டால் போதும். லாஸ்ட்டாக ஒரு 3 நாள் வரை நல்லா மழை பெஞ்சுது. இன்றைக்கி மழை இருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் நல்ல வேலை இன்றைக்கி மழை இல்லை. இன்றைக்கி பெஞ்சிருந்தால் போகிறது கஷ்டம்தான். நல்ல வேலை இன்றைக்கி வெயில் அடிக்கி. ஆனால் சம்மரில் எப்படி காலையில் நேரத்துலலாம் வெயில் அடிக்குமோ அதே மாதிரியே இன்றைக்கி வெயில் அடிக்குது. நம்பவே இல்லை இன்றைக்கி வெயில் அடிக்குது. இன்றைக்கி மழை பெஞ்சு நினச்சேன். பட் நமக்கு ஃபேவராக இருக்குது. ஆனால் இங்கேயே இப்படி வெயில் அடிக்குதுன்னா மதுரைலாம் திருநெல்வேலி மதுரைலாம் தாண்டும் போது எப்படி இருக்குமோ தெரில. நல்லா வெளுத்து வாங்கிற வெயில். காலையிலே சூரியன் சுட்டரிக்குது. நம்ம நார்வேலம் தாண்டிட்டோம். அவுட்டரில் வந்துட்டோம். திருநெல்வேலி எப்படியும் 1 மணி நேரத்தில் ரீச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம். நான் அந்த டைமிங் கனெக்ட் பண்ணி தான் நான் ரைட் பண்ணுறேன். ஸோ எப்படியாவது 1 ஹவரில் ரீச் ஆனால் தான் நெக்ஸ்ட்டு விருதுநகர் அப்புறம் மதுரை தேனி போகிறதுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். என்னென்னா வெயில் ரோட்டில் போட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்களேன். சரியான வெயில் அடிக்குது. சம்மரில் அடிக்கிற மாதிரி ரோட்டில் போட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏர்லிங் மார்னிங் அடிக்கிறது. இப்போ நம்ம ஆரல்வாய்மொழி வந்துவிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தெரியும் உங்களுக்கு விண்டு மில்லாம் இந்த ஊரில் நிறைய இருக்குது. இங்கேருந்து தொடங்கி வள்ளியூர் வரைக்கும் ஃபுல்லாக விண்டு மில் தான் அதிகமாக வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒன்று பெருசாக டவர் மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த ரூட்டில் என்ன பிரச்சனைனா, இப்போ போகும்போது வந்து அவ்வளோவா எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. ஆனால் ரிட்டர்ன் வரும்போது எதிர்க்காது பயங்கரமாக அடிக்கும். அந்த எதிர்க்காதில் வந்து நம்ம பைக்லாம் ட்ரைவ் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கர கஷ்டமாக அடிக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் பயங்கரமாக காற்றடிக்கிறனால தான் இங்கே விண்டு மில்லாம் அதிகமாக வச்சுருக்காங்க. அது நம்ம பைக் ஓட்டுறவங்களுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம திருநெல்வேலி பைபாஸில் வந்துவிட்டோம். இந்த பைபாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டியாக இருக்கும். ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ரொம்ப டிராஃபிக்காக இருக்காது. சைட்லலாம் பார்த்தா ஃபுல்லாக விவசாய நிலங்கள் தான். இப்படி தூரத்தில் மலைகள் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த ரைடிங் ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ரீஃப்ரெஷிங் மாதிரி. நினச்ச மாதிரி நம்ம கரெக்டாக ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணிட்டு 1 ஹவரில் திருநெல்வேலி ரீச் பண்ணிட்டோம். இந்த இடத்த பார்த்திங்கன்னா வைங்களேன், இது வந்து ஒரு கேட்வே மாதிரி திருநெல்வேலிக்கு. இதை தாண்டி தான் நம்ம கன்னியாகுமரிக்கு போகணும் நார்த்லேருந்து வரதாக இருந்தால். ஸோ இந்த இடம் ஒரு நல்ல ஸ்பாட்டு. ஃபேமிலிஸு நல்ல பசங்கள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஈவினிங் டைம் ஏர்லி மார்னிங் டைம்லாம் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஃபோட்டோ ஷூட்க்கு இது வந்து ஒரு நல்ல இடம்.
ஸோ இங்கே நிறைய பேர் என்ன ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. இந்த நமக்கு ஆப்போசிட்டில் நிறைய பைக் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. சரி, ஓகே. ஸோ ஒரு சின்ன பிரேக் எடுத்தாச்சு. நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ 9 மணிக்கு முன்னால் ரீச் பண்ணணும்னு நினச்ச திருநெல்வேலி நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ கிளம்ப வேண்டியதான். டைம் 8:55. ஸோ இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. நிறைய ஃபேமிலிஸ்லாம் ஈவினிங் டைம்லலாம் வந்து வண்டி நிப்பாட்டி அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போவாங்க. இனி அடுத்த பிரேக் வந்து விருதுநகரை தாண்டி தான் எடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னால் ரொம்ப பிரேக் எல்லாம் எடுத்தோன்னா தேனி போய் ரீச் ஆகிறதுக்கே மத்தியானத்துக்கு மேலே ஆயிடும். ஸோ வர சுற்றி பார்த்துட்டுலாம் வரது பின்ன ரொம்ப கஷ்டம் ஆகிடும். ஸோ இனி அடுத்த பிரேக் வந்து விருதுநகரை தாண்டி தான் எடுக்கணும். நம்ம இப்போ தான் திருநெல்வேலி தாண்டுறோம். இந்த பிரிட்ஜு கடையில் தான் தூத்துக்குடிக்கு போகிற ரோடு வந்து டிவைட் ஆகி போகும். ஸோ இப்போ நம்ம பிரிட்ஜுக்கு மேலே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து மதுரை ரீச் ஆக 2 hours ஆகும்னு நினைக்கிறேன். மதுரைக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் நான் கெஸ் பண்ண ஒரு 2 hours ஆகலாம் அப்படின்ட்டு. அப்படி போனால் தான் சீக்கிரமாக தேனிக்கு போய் சேர முடியும். லெஃப்ட்டில் டைவர்ட் ஆகி கீழே வழியாக போகிற ரோடு தான் சிவகாசி போகிற ரோடு. சரி, அப்படி கீழே இறங்கி பார்த்தா நான் சிவகாசி போயிருப்போம். இந்த ரோட்டில் ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக பட்டாசு கடைகளாக தான் இருக்கும் பார்க்கும்போது. ஃபுல்லாக பாருங்கள், இந்த டோல் தாண்டி அதுக்கப்புறம் ஃபுல்லாக பட்டாசு கடையாக தான் இருக்கும். ஸோ இந்த பார்த்தீங்களா அவங்களுக்கு சைடில் ஃபுல்லாக கிராக்கர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி இந்த சிவகாசி தாண்டுற வரைக்கும் ஃபுல்லாக பட்டாசு கடையாக தான் இருக்கும். நம்ம இப்போ விருதுநகர் வந்துவிட்டோம். இனி இங்கேருந்து நேராக மதுரைக்கு போகணும். மதுரைக்கு இங்கேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 இல்லைனா 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மதுரைக்குள்ளே போக வேண்டாம். நம்ம அங்கே டைவர்ட் பண்ணி சிட்டிக்கு அவுட்டர்லேருந்து நம்ம தேனிக்கு போகிற ரூட்டில் போயிடலாம். சிட்டிக்குள்ளே போனால் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். நம்ம போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும். அதுக்கு அவுட்டர் ரிங் ரோட்டில் வழியாகவே போயிடலாம். அங்கே இது டைம் வந்து 10:58. ஸோ கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ திருமங்கலம் நினைக்கிறேன் டோல் பிளாஸாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னால் நான் நிப்பாட்டியிருக்கேன். கொஞ்சம் தள்ளி ஒரு 15 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு இப்படி கேமராவில் சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஆக்ஷன் கேமராவை சார்ஜ் போட கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இப்போ சார்ஜ் போட்டிருக்காங்க. இந்த ஹோட்டலில் தான் ஹரிஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே தான் உள்ளே கொடுத்துருக்கேன் ரிசப்ஷனில். அவங்க தான் நம்ம கேமராவும் சார்ஜ் போட்டாச்சு. இனி அடுத்தது நேராக தேனிக்கு போக வேண்டியதான். தேனியில் போய் லஞ்ச் சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேகமலை தான். இந்த ஹோட்டலில் உள்ள ரிசப்ஷனில் தான் நமக்கு சார்ஜ் போடுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். வந்த வழியிலே திருப்பி போக சொல்கிறாங்களே. ஸ்ட்ரெயிட்டாக போய் போகலாம் டோல் வழியாக. பட் ஆனால் அது சிட்டிக்குள்ளே கொஞ்சம் போகிற மாதிரி இருக்காங்க. டிராஃபிக்கில் டைம் ஆனாலும் ஆகும். அதான் அவுட்டர் ரோட்டில் வழியாக போவோம் அப்படின்ட்டு. ஸோ வந்த வழியில் ஒரு 2 கிலோமீட்டர் பேக்கில் போகணும். அப்போயே மேப் போட்டு செக் பண்ணியிருக்கோம். நான் தான் செக் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த ஹோட்டலில் உள்ளவங்கள்ட்ட தான் கேட்டேன். அவங்க ரிசப்ஷனில் ஒரு ஆளுக்கு தான். அவர் தான் சொன்னார்
நீங்கள் வந்த வழியிலையும் போகலாம், இது ஸ்ட்ரெயிட்டாக போயும் போகலாம் அப்படின்னு சொன்னார். சரி, அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் போனால் சிட்டிக்குள்ளே டிராஃபிக் ஆகும் அப்படின்னு தான் நான் ரிட்டர்ன் அதே வழியில் போயிட்டுருக்கேன். லெஃப்டில் இன்னொரு தெருவில் திருமணம்னு மேப்பில் போட்டுருந்துச்சு. ஸோ நான் அந்த இதையும் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன். நீ அடுத்தது இன்னொரு லெஃப்ட் இருக்குது, அதில் தான் போய் பார்க்கணும். சிலம்பட்டி ரோடு. சிட்டிக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் வர வேண்டியதாகிட்டு. சிட்டிக்குள்ளே வந்தாலே அப்படி தான் டிராஃபிக்காக இருக்கும். பேசாமல் ஹைவே பிடிச்சி அப்போயே போயிருக்கணும். ரூட்டையும் மாற்றி வந்து உசிலம்பட்டி போகிற ரோடு மதுரையிலேருந்து பாருங்களேன் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்கும் அப்படின்னு. சுற்றி வயக்காடு தான். வயக்காடும் ரோட்டுக்கு 2 சைடும் புளிய மரம் வளர்ந்துருக்கு. என்ன இப்போ ஃபோர்வேன்னு எல்லாம் வளர்ச்சி அழிச்சிட்டானுங்க. இந்த மாதிரி ஊருக்குள்ளே போகிற ரோடு மட்டும்தான் இப்படி கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது. சார் புளிய மரத்துக்கு அடியிலலாம் போகும்போது சார் எப்படி ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த ஃபீல்லாம் இந்த ஹைவேல போகும்போது கிடைக்காது. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி தான், மேக்ஸிமம் நீங்கள் எல்லா இடத்துலையும் மரம் நட்டு மரம் வளர்க்க பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ரோட் சைட்லலாம் ஒரு மரமாவது வருஷத்துக்கு நடுங்க. எப்படி மேகமலை ரீச் ஆகிறதுக்கு 2 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போனதும் கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ நமக்கு ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதான் 2 மணி கிட்ட ஆனாலும் ஆயிரும். தேனிக்கு போகிற மெயின் ரோடு வந்தாச்சு. இனி இங்கேருந்து தேனி 42 பட்டன் ஆகும். அதுக்கு முன்னாடி கட் ஆயிரும். சின்னமனூர் போகிறதுக்கு இடையில வழி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம், தேனி போகாமலே போகலாம். போயிட்டு தேனி போகலாம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பாப்போம். நான் எதிர்பார்த்ததோட தேனி ரொம்ப அழகாக இருக்குண்ணா. ரோட்டில் 2 சைடுமே ஃபுல்லாக க்ரீன்ஸால் கவர் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக 2 சைடும் மரமும் ஆப்போசிட்டில் அந்த மவுண்டென்ஸும் தான் இருக்குது. ஸோ நமக்கு ரைடிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த நேச்சர்ஸ்லாம் பார்த்துட்டு நமக்கு ரைட் பண்ணும்போது உண்மையில் நமக்கு ஒரு நல்லா மைண்டில் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. ஆடெல்லாம் வச்சுருக்காங்க. ஓ நைஸ். வண்டி வந்த உடனே அதே மாதிரி வழி விட்டுருவாங்க. ஓடப்பட்டின்ற ஊர்லேருந்து தான் போகணும். இப்போ நம்ம ஓடப்பட்டி தாண்டிட்டோம். அதுலேருந்து இப்போ மேகமலைங்கிற லெஃப்ட்டு தான். ஸோ வர்ற வழியில் ஒரு செக் போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் கவனிக்காமல் வந்துட்டேன். அவங்கள ஒன்றும் நிப்பாட்டில், ஆனால் செக் போஸ்ட் திறந்தா இருந்துச்சு. நான் கவனிக்காமல் தாண்டப்புறம் தான் கவனிச்சேன் செக் போஸ்ட் அப்படின்ட்டு. மேகமலைக்கு அடிவாரத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்போசிட்டில் தெரியுற மலையில் வந்து அங்கே ரோடு போட்டுருக்க மாதிரி தெரியுது. நேச்சர் இஸ் காலிங், தேங்க் காட். ஃபைனலாக நம்ம மேகமலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். செக் போஸ்ட்டில் விட மாட்டாங்க, நாங்கள் எழுதி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க எங்கே நிற்கக்கூடாது, போங்க, அனிமல்ஸ்லாம் வரும், அதனால் இங்கே நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அனிமல்ஸ்லாம் கிராஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க கீழே செக் போஸ்ட்டில். பட் ஏதாவது நம்ம கண்ணோட பட்டா நல்லாயிருக்கும், வந்ததுக்கு அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். மேலே வர வர வெயில் அடித்தாலுமே கிளைமேட்டு வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடும். இந்த சின்ன ஃபீல் ஆகுது. எஸ், இந்த இடத்துல யானை கிராஸ் ஆகிருக்கு, அதோட சாணி கடந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் நைட்டு
சரி 5 மணிக்கு முன்னாடியே வர பார்க்கணும். பாதி தூரம் மேலே வந்துட்டோம். இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெக் பண்ண 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து வியூ பார்த்தா அப்படி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. சரி சான்ஸே இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. வாவ். ஸோ ஊர்லாம் என்னென்னு தெரியல, அவ்வளோத்துக்கு சின்னதாக தெரியுது. ஸோ இப்போ நம்ம பாதி தூரம் வரைக்கும் மேகமலைக்கு ஏறிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வியூவை பாருங்களேன், அழகாக இருந்துச்சு. அதான் நான் நிப்பாட்டினேன். பா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ டீ எஸ்டேட் தான், ஆனால் பார்க்க சொல்ல முடியல, அவ்வளோ அழகாக இருக்குது. வாவ். ஆக்சுவலாக கீழே ஏதோ ஆறு ஓடுதுன்னு நினைக்கிறேன், சவுண்டு கேட்குது. இங்கே எதுவுமே தெரியல, ஆனால் கீழே ஏதோ ஆறு ஓடுது. மேகமலையில் டீ எஸ்டேட் ஏரியாலாம் இப்போ வந்துட்டு. ஸோ ஐ திங்க் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். மேகமலைக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ டீ எஸ்டேட் வச்சு தான் நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன் வந்துட்டா என்ன அப்படின்ட்டு. ஏன்னா நான் மேப்பில் பார்க்கும்போது ஃபுல்லாக ஃபோட்டோஸில் டீ எஸ்டேட் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ மேபி வாவ் பாருங்க பாஸ் பியூட்டியை. வாவ் வாட் a view. Wow. Thank God. சரி நம்ம இங்கே நிப்பாட்டி இருக்கோம், கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அண்டு டைம் இப்போ 3 மணி ஆகுது. 5 மணிக்குள்ளால் கீழே வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் மேலே நம்ம ரீச் ஆகலை. ஆனால் மழையும் வர மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ சீக்கிரமாக மேலே போய்ட்டு ரிட்டர்ன் வரணும். கொஞ்சம் அருவி மாதிரி விழுது, பட் இதில் நம்ம குளிக்க முடியாது, ஏன்னா கம்மியாக தான் விழுது. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து போயிட்டே இருக்கும்போது சைடில் நிறைய அருவிலாம் இருந்துச்சு. அது இன்னொரு அருவி தான் இருக்குது. ஸோ அங்கே பிக்சர்ஸ் எடுக்க நல்ல இடமா இருக்காது. ஸோ அங்கே நிறைய பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அங்கே போய் நம்ம பாட்டிலை மட்டும் ஃபில் பண்ணிட்டு குளிக்க முடியாது அங்கே. ஸோ தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ பார்க்க உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த தண்ணியில் கால் வைக்கிறதுக்கே ஐஸில் கால் வச்ச மாதிரி இருக்குது, அவ்வளோ கூலிங்காக இருக்குது. ஸோ நம்ம தண்ணியும் பிடிச்சிருக்கேன், அதுவும் பயங்கரமான கூலிங்காக இருந்துச்சு தண்ணி.
கால் வச்சா அப்படியே நல்லா குளிருது. கை வச்சா கையெல்லாம் அப்படி ஆடுற அளவுக்கு குளிருது. ஃப்ரிட்ஜ்லேருந்து ஐஸ் வாட்டர் நல்லா கூலிங்கில் இருந்துட்டு எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த சில்னஸ் இதில் இருக்குது. ஸோ சரியான சில்னஸ் இதில், நல்ல சில்னஸாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம்லாம் கன்னியூஸாக இதில் கையை வச்சுட்டு இருந்தால் கையெல்லாம் அப்படி வலிக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளோத்துக்கு சில்னஸாக இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. அது வர இடம் மேலே போனாலும் நமக்கு ரிஸ்க் தான். அனிமல்ஸ் யானை கீனை ஏதாவது வந்துடக்கூடாது, கரடி. ஸோ கீழே இருக்க தான் நமக்கு நல்லது. ஸோ இங்கே மேலே கூட அருவி வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் கேமராவில் தெரியாது, ரொம்ப சின்னதாக விடுது. இந்த தூரத்தில் இருக்கிறனால சின்னதாக தெரியுது. அங்கே போகிறதுக்கு நம்ம முடியாது. ஸோ இங்கே மற்றபடி ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. வந்தால் நல்ல வியூவை சலிக்காமல் என்ஜாய் பண்ணலாம். பா அண்டு இங்கே ஒரு சின்ன ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். ஹோட்டல்னால் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, இதுக்கு முன்னால் வர வழியில் இன்னொரு ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ இந்த ஹோட்டல் பேர் ஹோட்டல் செந்தில். இது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அப்படிலாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க, வடை பன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் செந்தில் நேம். ரொம்ப ப்ரீமியமாகலாம் எதிர்பார்க்க முடியாது, ஜஸ்ட் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி. சரி, நீங்கள் கொஞ்சம் டைம் வேறு ஆகிட்டு, இனி நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிட்டர்ன் நம்ம கிளம்ப வேண்டியதான். பஸ்ஸு விட்டுருக்காங்க. எப்படின்னா மகாராஜா மேட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு மேகமலையிலேருந்து 20 கிலோமீட்டரு. ஆனால் அந்த இடத்துல போகிறதுக்கு நமக்கு பைக்கெலாம் போகாது. ஆஃப் ரோடிங் ஃபுல்லாக போகலாம், ஆனால் ஆஃப் ரோடிங்காக இருக்கிறதுனால நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கு பஸ் விட்டுருக்காங்க, நிறைய பேர் ஏறி போகிறாங்க. வா, பியூட்டிஃபுல் வியூ. ஆக்சுவலாக இது ஹைவேஸ் டேம். இங்கேருந்து நம்ம மேகமலையை அப்படி கவர் பண்ணுவோம். இங்கே நிற்கிறது கரெக்டாக இருக்குமா? இல்லை, இது கரெக்டாக இருக்காது, கொஞ்சம் தள்ளி பண்ணி. அப்பா வியூவை பாருங்க, சொல்ல வார்த்தையே வியூ செம 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 செம. இதுதான் பிரச்சனை, எப்போ எந்த வண்டி ஏத்தாப்பில் வருதுன்னு தெரியாது. காட் ரோட்லேயே இதுதான் பிரச்சனை, மெயின்லி இந்த ஹில் ஏரியாவில் இருக்கிற ரோட்டில். ஸோ நம்ம இங்கே நிப்பாட்டி ஒரு கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ நீங்கள் வியூவை பாருங்களேன், உங்களுக்கு செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. காட்டுறேன். ஆக்சுவலாக இதுதான் ஹைவேஸ் டேமு அண்ட் ஃபுல் கவர்டு வித் டீ எஸ்டேட் தான். எல்லாமே இங்கே டீ எஸ்டேட் மட்டும்தான் ஃபுல்லாக. க்ரீன் கலரில் பெட்ஷீட் போட்ட மாதிரி தான் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. பாருங்களேன், செமையான வியூ. ஒரு சைடு க்ளவுட்ஸு. எப்போயுமே இங்கே மேகம் இருந்துகிட்டே தான் இருக்கும், அதனால தான் இந்த இடத்துக்கு மேகமலைன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ சுற்றி டீ எஸ்டேட் தான் ஃபுல்லாக. அப்படி க்ரீன் கலர் பெட்ஷீட்டை போட்டு மூணு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ப்ளூபியான் தான் நிற்கிறோம். என்னம்மா இடத்த விட்டு போகிறோன்னு ஃபீல் பண்ணுறியா?
ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நீ ஏன் ஃபீல் பண்ணுற? நம்ம நெக்ஸ்ட் மந்த் வரதானே போகிறோம். அப்புறம் என்ன, டோன்ட் ஃபீல். ஓகே, குட் பாய். ஆக்சுவலாக இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்ஷன் கேமரோட சார்ஜ் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதில் ஒன்றும் பண்ண முடியல. அண்டு ஓகே, இனி அப்படி கிளம்ப வேண்டியதான். இனி நேராக நான் வந்து இப்போ கன்னியாகுமரி போகல. ஓகே, சீ சூன். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்ப்போம். டேக் கேர் அண்ட் பாய்.